வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கான பலன்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு. நம்மளுடைய 10ஆம் இடமான சிம்ம ராசியை தொழில் ஸ்தானத்தை இந்த சனி பார்த்துட்டு இருக்கார். இப்போ அதில் தான் சூரியன் நமக்கு 10ஆம் இடத்துல பூர நட்சத்திரத்துல சூரியன் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அந்த 14 நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு சுக்கிரன் மாதிரி செயல்படுது. அதனால நமக்கு நன்மைகள் தான். சுக்கிரன் நமக்கு 7ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. 7ஆம் இடம் என்பது நமக்கு போட்டியாளர்கள்னு எடுத்துக்கலாம், காம்படிஷன். நம்மளுடைய கஸ்டமர்களாகவும் அதை எடுத்துக்கலாம், நம்மளுடைய லைஃப் பார்ட்னராகவும் எடுத்துக்கலாம். 7ஆம் இடம் என்பது கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன். அப்ப இந்த சாரத்துல போகக்கூடிய சூரியன் இது சம்பந்தப்பட்ட ஒரு வேலைகள்ல நமக்கு ஈடுபாடுகள் கொடுக்குது. அதே நேரத்துல அவர் 10ஆம் இடமாக இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டே இருக்கும். அந்த செயல்பாடுகள் மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கும். பாசம், நேசம், அன்பு, பரிவர்த்தனை இதை விட கொஞ்சம் ஒரு ஆக்டிவே இருக்கிறதுனால அது கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி காமிச்சிடும். ஸோ அந்த விதத்துல சுக்கிரன் நட்சத்திரத்தை போற சூரியன் கணவன் மனைவி சார்ந்த உறவு, பார்ட்னர்ஷிப் உறவு மற்றும் கஸ்டமர் சார்ந்த உறவுகள்ல கொஞ்சம் நெளிவு சுழிவா போய்க்கணுங்கிறத நம்மளுக்கு அறிவுறுத்துது. அதனால நமக்கு எமோஷனலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குமோ ஒழிய பொருளாதார ரீதியா ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. அந்த 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் சூரியனுடைய நட்சத்திரமான உத்தரம் 1ஆம் பாதத்துல சூரியன் சிம்ம ராசியில பலமா இருக்கார். அந்த காலகட்டம், அந்த 3 நாள் நமக்கு திடீரென்று ஒரு பதவி உயர்வு, தொழில் பலம், அதே போல தொழில் பணவரவு, புகழ், இப்போ அரசியல் இருந்தா அதுல திடீர் பதவிகள், அரசு சார்ந்த அதிகாரிகளா இருந்தா அரசு சார்ந்த உதவிகள், இத்தனையும் நன்மைகள் நடக்கக்கூடிய அந்த நல்ல நாள் 3 நாள். அதுக்கப்புறம் ராசி மாறுறார். சூரியன் கன்னி ராசிக்கு வந்தாலும் கன்னியில இருக்கிற உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் 17ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் அந்த 10 நாட்கள்லையும் நமக்கு தொழில் பலத்தை டெவலப் பண்ணி தான் கொடுக்கும். அதில் பயப்பட வேண்டியதில்லை. அந்த முதல்ல 17லிருந்து 20 தேதி வரைக்கும், அதாவது 14லிருந்து 17 தேதி வரைக்கும் அந்த 3 நாட்கள்ல சனியினுடைய பார்வை அங்க விழுகுது, சூரியன் மேல விழுகுது. 4ஆம் இடத்து சனி. அப்ப சனி சூரியன் ஒரு பகை பார்வைகளை அங்க பார்த்துக்குது. ஸோ அது சார்ந்து கொஞ்சம் கவனத்துல இருந்துக்கணும். உறவுகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருந்திருக்கணும். தந்தை வழி உறவுகள் அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி கன்னிராசிக்கு வந்த பின்னால நமக்கு 27ஆம் தேதி வரைக்கும் அந்த 10 நாட்களும் நமக்கு தொழில் பலம் கைகூடும், நல்ல வளர்ச்சிகள் இருக்கும், பொருளாதாரம் மேம்படும், எல்லா விதமான தொழில்களுக்குமே அது சாதகமா இருக்கும். நீங்க மூளை உழைப்பு செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, ட்ரேடிங்கு, டிசைனிங்கு, ஒரு கலைத்துறையில இருந்தாலும் சரி, மற்றும் நமக்கு உற்பத்தி சார்ந்த வியாபாரத்தில் இருந்தாலும் டெவலப்மெண்ட் பண்ணிக்கும். அப்ப இந்த நாட்களுக்கு நமக்கு சூரியன் பலப்பெறதுனால சிவன் வழிபாடு மிக மிக நன்மை தரும். இந்த உத்தர நட்சத்திரமே அன்னைக்கு உத்தரம், கிருத்திகை, உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்துகளை அந்த மாசத்துல எது வந்தாலும் நீங்க அதுல முக்கிய முடிவுகள் எடுக்கிறது சிறப்பா பயன்படுத்தலாம். ஏனென்றால் நமக்கு ஒரு தொழில் அதிகாரத்தை நிலைநிறுத்துவது சூரியனாக இருக்கிறது. அந்த வகையில அது பவர்ஃபுல்லா வேலை செய்யும். 27ஆம் தேதியிலிருந்து மாத கடைசி வரைக்கும் அஸ்த நட்சத்திரத்துல சூரியன் போறாரு. அந்த அஸ்த நட்சத்திரத்துல தான் கேதுவும் இருக்காரு.
அதனால சூரியன் கேது கிரக சேர்க்கையின் பலனை கிரகண தோஷத்தை கொடுக்குது. நம்ம லக்னத்துக்கு 11ஆம் இடமான ஆசைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஸ்தானத்துல அது நடக்குது. மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் ஸ்தானம் அது. அப்ப இந்த விஷயத்துல கொஞ்சம் உறவு முறைகள்ல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். அது கொஞ்சம் குழப்பங்கள், டாமினேஷன் குழப்பங்களை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு போர் மாதிரி சூரியனுக்கும் கேதுவுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சூரியனுடைய பவரையே விழுங்குற மாதிரி கேது வேலை செய்யும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம அதிகமா நம்மளுடைய இன்வால்மெண்ட்டை காட்டினாலும் அதற்கு எதிராக வேலை செய்யும். ஒன்றும் அவமானப்படுத்தும், இல்லைங்கும்போது நம்மளுடைய முயற்சிகள் தோல்வி அடையும். அப்ப நம்ம பேசுறதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம செய்யறதை யாரும் அப்ரிசியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்காக இருந்தவங்க எல்லாம் நம்மளை ஏன் இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு மன கிளேசங்களை உண்டாகும், சஞ்சலங்கள்னு சொல்றோம். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்துல போறதுனால சந்திரன் மனோகாரகன். நமக்கு சந்திரன் வீடுங்கிறது கடகராசி 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அதனால வெளிநாடு சார்ந்த தகவல் தொடர்புகள், மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்டது, பூர்வீகம் சம்பந்தப்பட்டது, குலதெய்வம் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் 9ஆம் இடம். அப்ப இந்த மாதிரியான புது நபர்களுடைய பழக்க வழக்கம் இது சார்ந்தெல்லாம் இந்த சூரியன் கேது நமக்கு கொஞ்சம் நெகட்டிவா வேலை செய்யுங்கிறத புரிஞ்சு அந்த 27க்கு அப்புறம் ஒரு 13 நாள் சூரியன் அஸ்த நட்சத்திரத்தை கடக்கிற வரைக்கும் அடுத்த மாசத்துலயும் நீங்க அதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். பட் ஜென்ரலா நமக்கு சூரியனுடைய பலம் என்பது இந்த செப்டம்பர் மாதம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால இதுல நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு, அங்கீகாரம் இருக்கு, தொழிலுக்கு வியாபாரத்துல தொழிலில் ஒரு மரியாதை கௌரவம் கிடைக்குது. அதனால நம்மளுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும். அர்த்தாஷ்டம சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்ப உறவுகள் மற்றும் நமக்கு ஒரு தெரிஞ்ச வகையில பழகுனவங்க அல்லது நம்ம செயல்பாடை கண்டு பொறாமப்படுறவங்க, இவங்களால ஏற்படக்கூடிய அந்த சலனங்கள் தவிர மற்றதெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம நல்லா இருக்கிறதுனால தான் அவங்க பொறாமப்படுவாங்க. ஸோ அதையும் மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கணும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குழந்தைகள் நலம் சார்ந்து கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும், கொஞ்சம் மன அமைதி கெடுக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகள் சார்ந்து கொஞ்சம் நமக்கு அதிருப்தி நிலவும். அந்த விஷயத்துக்கு நாம 5ஆம் இடத்துல மெயினா சனி தான் நமக்கு பக்கபலம். அந்த சனியினுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திர நாட்கள் பார்த்து நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடுகளோ, முனீஸ்வரர் வழிபாடோ, ஐயப்பன் சாஸ்தா வழிபாடோ, கருப்பணசாமி இந்த வழிபாடுகளை செய்கிறதன் மூலம் இந்த புத்திரர்களுக்கு ஏற்படக்கூடிய, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சில நெகட்டிவ் எனர்ஜியை கிளியர் பண்ணிக்கலாம். மற்றபடி பொருளாதாரம், உத்தியோகம், சொந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் பலம், அரசியல், அரசு வழி ஆதாயம் மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.